இயக்குனர் RB உதயகுமார் நம்மோடு இணைப்பில் உள்ளார். சார் வணக்கம். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் காலமாகி இருக்கிறார். உங்களுடைய இரங்கல் குறிப்பை நீங்க பதிவு செய்யணும். விஜயகாந்த் சார் எல்லாராலும் கேப்டன் என்று அன்போடு அழைக்கப்பட்டவர், புரட்சி கலைஞர் என்று அழைக்கப்பட்டவர். அவர் ஒரு நடிகராக மட்டுமில்லை, ஒரு அரசியல் தலைவராக மட்டுமில்லை, ஒரு வள்ளலாக வாழ்ந்தவர். அவர் அவருடைய அலுவலகத்தில் எப்ப பார்த்தாலும் 24 மணி நேரம் பசியோடு வர்றவங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க. யாரு கஷ்டம்னா அவர் காதுக்கு போனாலும், அவர் சுற்றி இருக்கிறவங்க யாரு கஷ்டத்துல இருந்தாலும் உடனடியா செய்தார். அது மட்டுமல்ல, திரைப்பட கல்லூரி மாணவர்களுக்குன்னு ஒரு தனி இடம் அவர் மனசுல வச்சிருந்தார். ஆபாவானன் தொடங்கி அரவிந்தராஜ் தொடங்கி RB உதயகுமார், செல்வமணி, இந்த மாதிரி ஒரு 20-30 புதிய இயக்குநர்கள் திரைப்பட கல்லூரி மாணவர்களுக்கு எல்லாம் வாழ்க்கை கொடுத்தவர். அது மட்டுமல்ல, நல்ல கலைஞர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை ஊக்குவிக்கிறவர். மற்ற நடிகர்களை காட்டிலும் புதுமுகங்களுக்கு அதிகம் வாய்ப்பளித்தவர் புதுமுக இயக்குநர்களுக்கு. அத்தகைய ஒரு மாமனிதர். வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே நான் பார்த்திருந்தாலும் அந்த கதாபாத்திரத்துக்கு மட்டுமில்லை, அது அவருக்கே பொருத்தமான வார்த்தை தான். கலங்கும் போது சேரு, அது தெளியும் போது நீர், பனி புரிய போன மனம் படிச்ச மன்னவனே உடல் என்னவனே. இந்த பனிப்புயிரை போல மனம், அப்பளுக்கு இல்லாத மனசுள்ளவர். உண்மையிலுமே மிகச்சிறந்த ஒரு மனிதரை நம்ம இழந்துட்டோம். அது நினைக்க கஷ்டமா இருக்கு. அவருடைய இருந்த நாட்கள், அவரோட உதவி இயக்குனரா நான் பணியாற்றிய காலத்தில் அவரை வைத்து இயக்கிய சின்ன கவுண்டர் படத்தில் மறக்க முடியாத பல நிகழ்வுகள் இருக்கு. அதில் ஒவ்வொன்றும் அவருடைய மனிதத்தன்மையை வெளிப்படுத்தும் நிகழ்வுகள் தான். அதுல மாறுபட்டதே கிடையாது. ஒரு நடிகராக மட்டும் இல்லாமல், ஒரு அரசியல் தலைவராக மட்டும் இல்லாமல், ஒரு மக்கள் சேவகனாக, ஒரு வள்ளலாக வாழ்ந்ததில் அவர் MGRக்கு அடுத்தது அவர் தான் அப்படின்னு நம்ம தைரியமா சொல்லுவோம். அத்தகைய ஒரு மாபெரும் கலைஞர் இன்னைக்கு நம்ம கிட்ட இல்லைன்றது ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை, மிகப்பெரிய சோகத்தை நமக்கு உருவாக்குது. குறிப்பா என் கல்யாணம் அப்படின்னு சொன்ன உடனே என்னுடைய முதல் படத்தை இயக்கிட்டு இருக்கிறேன். அப்ப யாருக்குமே தெரியாது விஜயகுமார். நான் ஒரு படத்துல நான் உதவியாளராக பணியாற்றிய காலத்தை பற்றி எனக்கு அனுப்பி வைத்திருந்தார். உதய்க்கு கல்யாணம் தான், ஒரு 5 கார் அனுப்பி விட்டுறா, கல்யாணம் முடிகிற வரைக்கும் அவருக்கு கூட இருக்கட்டும் அப்படின்னு அவர் அலுவலகத்திலிருந்து 5 கார் எனக்கு அனுப்பி வச்சார். எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அடுத்தவருக்கு உதவி செய்கின்ற அந்த நல்ல மனசு, அவருடைய இலக்கு மேல்மே எனக்கு ரொம்ப வருத்தத்தை. அவருடைய தொண்டர்களுக்கும் சரி, அவருடைய ரசிகர்களுக்கும் சரி, அவருடைய குடும்பத்தாருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். விஜயகாந்த் இன்னைக்கு நம்ம கிட்ட இல்லாம இருக்கலாம். ஆனா விஜயகாந்தோட நினைவுகளும் அவருடைய சாதனைகளும் அவருடைய உதவிகளும் என்னைக்கு எல்லாம் மனசுலையும் நிறைஞ்சிருக்கும். நன்றி. இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி சார்.